வெல்கம் டு MAHA சேனல் க்ரோ எங்கர் வித் MAHA. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஜூஸஸ்லாம் குடிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து குட்டி குட்டியாக வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும். அதாவது இப்போ வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது அவங்களுக்கே கூட ஒரு மேரேஜ் இருக்குது, இல்லை ஏதோ வீட்டில் வேறு ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, நான் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக தெரியணும், அதாவது வந்து உனக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ளார வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த ஜூஸஸ்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறப்போ வந்து முக்கியமாக நம்ம வந்து என்ன பார்க்கணும், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த டயட்டு இந்த டயட்டுன்னு போயிட்டு வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் எல்லாம் ரொம்ப வந்து சேக் ஆயிரும், அவங்களால ஆக்டிவாக இருக்கவே முடியாது, நிறைய டெஃபிஷியன்சி வந்துடும். ஸோ அதையும் பேலன்ஸ் பண்ணி ஹெல்த்தியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஜூஸஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஏன் ஜூஸஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லாராலையும் எல்லா ஏஜ் குரூப்பாலையும் வந்து எடுத்துக்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் வந்து ஜூஸஸ். எல்லாருக்குமே பிடிக்கும், ஜூஸஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ ரெய்னி சீசனில் கூட நம்ம சாப்பிடக்கூடிய ஜூஸஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜூஸஸில் வந்து ஒரு 1 மந்த் பீரியட்லேயே எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும், முக்கியமாக வந்து என்னோடய ஸ்கின்னும் வந்து க்ளோவாக இருக்கணும். அதாவது 2 in 1 எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதுனால என் ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு டல் ஆகிடக்கூடாது. அந்த 2 இதுக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி ஜூஸஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்டில் கிடைக்கிற விஷயங்கள் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அந்த மாதிரி ஜூஸஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் காட்டக்கூடிய இந்த ஜூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பை வந்து டிடாக்ஸ் பண்ணும். ஸோ டிடாக்ஸ்னால் உடம்புல இருக்க கழிவுகள் எல்லாம் வந்து நீக்கிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்ம எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் ஃபஸ்ட்டு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த கழிவுகளை எடுத்தால் தான் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எது சாப்பிட்டாலும் உடம்புல இருக்க அந்த சத்துக்களும் அப்சர்வ் ஆகும். அதே சமயம் நமக்கு வந்து அந்த கோலையும் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கு வந்து உடம்புல ஏற்கனவே கழிவுகள் இருக்கிறப்போ நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் வந்து அந்த கழிவுகள் ஏற்கனவே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு, எவ்வளோ சூப்பரான ஃபுட்டை எடுத்துக்கிட்டாலும் அதோடைய பயன் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டிடாக்ஸ் பண்ணணும். டிடாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். நம்ம வந்து டயட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டயட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே எனர்ஜி ரொம்ப டவுன் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி டவுன் ஆகிறப்போ வந்து ஆல்ரெடி நம்மளுடைய சிஸ்டம்லாம் வீக்காக இருக்கும். அப்போ வந்து இன்னும் டயட்டையும் போட்டு இன்னும் ரொம்ப வீக் ஆக்கிடக்கூடாது. ஸோ எந்த ஜூஸ் குடித்தாலும் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து ஃபீல் பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காம்பினேஷனில் ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வெயிட்டும் குறைக்கணும், ஆனால் ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்கணும், அதே சமயம் நமக்கு வந்து ஃபிட்டாகவும் இருக்கணும். அப்படிங்கிற இந்த 3 விஷயத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்குற ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து ஒரு 7 டேஸ்க்குள்ளே 7 ஜூஸஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காட்டுற இந்த ஜூஸஸ்லாம் பர்சனலாக வந்து நானே வந்து டெய்லி குடிக்கிற ஜூஸஸ் தான். நான் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன ஜூஸஸ் வந்து எந்தெந்த டைமில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உடனே வந்து அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ அந்த அப்டேட்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நான் அதில் நிறைய டயட் பிளான் கூட போடுறேன். இதெல்லாம் ஏன் வந்து நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே வரும். ஸோ அதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம என்ன ஜூஸ் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயிறை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்காக ஒரு ட்ரிங்க் குடிக்க போகிறோம். அதுக்கு வந்து த்ரிப்ளா பவுடர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும், இல்லைன்னா நம்ம டேப்லெட்டில் கூட கிடைக்கும். எந்த பிராண்டில் வேணாலும் வாங்கிக்கோங்க. அதில் வந்து 3 இல்லைன்னா 4 டேப்லெட் வந்து அது மாதிரி எடுத்து நல்லா வந்து இது மாதிரி நசுக்கிக்கோங்க. நசுக்கிட்டு பவுடராக இருந்தால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உடனே வந்து இது இதாகிடும், நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிறது முக்கியமாக கடுக்காயும் நெல்லிக்காய் பொடியும் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஃபேட்டை வந்து சீக்கிரமாக பர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்மளுடைய மெட்டபாலிசத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஹேர் க்ரோத் கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேருக்கு வந்து ஒரு டானிக் அப்படின்னே சொல்லலாம். இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்கணும். இது வந்து ரொம்ப குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ரொம்ப வந்து கசப்பு அந்த டேஸ்ட்லாம் இருக்காது. ஸோ செகண்ட் டே என்ன ஜூஸ் குடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 2 ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு ஏதாவது நல்லா வந்து ஸ்வீட்னஸோடு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆரஞ்சஸ் எடுத்துக்கோங்க. சாத்துக்குடி எடுக்கக்கூடாது. இதில் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஹனி சேர்த்துக்கலாம். இது வந்து ஹனி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இது இல்லாமல் குடித்தா கூட நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம இந்த ஜூஸாக போட்டு
அப்படியே குடிச்சிட வேண்டியதான். இதோடைய தோல்களையும் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், விட்டமின் சி சீரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து ஐகார்ட்லேயும் சேர்க்குறேன். ஸோ தோலை கண்டிப்பாக வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஜூஸ் குடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது முதல் நாள் நம்ம வயிறு க்ளீன் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் டே வந்து இந்த வந்து ஜூஸ், அதாவது விட்டமின் சி ஜூஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜூஸை குடிக்கிறப்போ வந்து இன்னும் நல்லா வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ்க்கு வந்து அது சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த ஜூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து மஸ்க் மெலான். அதில் வந்து எல்லோ கலர் மஸ்க் மெலான் அப்படிங்கிறதா இந்த பழம். இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து 90% வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கும். இதில் ரொம்ப லோ கேலரிஸ் டயட்டில் வந்து இது வரும். ஆனால் வந்து இதில் அமினோ ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டை வந்து சூப்பராக வந்து பர்ன் பண்ணுற ஒரு ஃப்ரூட் இது. ஸோ இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது, வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது வந்து குட் ஃபார் ஸ்கின் அண்ட் குட் ஃபார் ஹேர் ஆல்சோ. ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க இந்த ஜூஸை. ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு நம்ம ஜூஸ் குடிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி அப்படி ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு உடம்புக்குள்ளே போயிட்டு இன்னும் வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வேறு இன்னும் சாப்பிடவே தேவையில்லை. வேணும்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் இதோடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதை தவிர வேறு எதுவுமே சாப்பிட வேண்டாம். அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ஃப்ரூட் ஜூஸ். அடுத்த ஜூஸ் என்ன அப்படின்னா பாட்டில் கார்டோட ஜூஸ், அதாவது நம்ம சுரைக்காய் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நாட்டுக்காய். இந்த இதில் இருக்கிற அந்த ஸ்கின் அல்லது தோலை வந்து நம்ம நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இதை வந்து நம்ம வந்து அப்படியே குடிக்க முடியாது, ஏன்னா இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஜூஸரில் நான் போடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஜூஸர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு குடிங்க. அப்போ தான் வந்து இது வந்து குடிக்கிற ஒரு பக்குவத்துலேயே இருக்கும். இது வந்து நிறைய வந்து ரெடியூஸ் பண்ணும் ஃபேட்டை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணும், ரொம்ப க்ரே ஹேர் வராமல் பார்த்துக்கும். ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வந்து சுரக்காய். ஒரு சிலருக்குலாம் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா, ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்கவங்களுக்குலாம் கூட இந்த சுரக்காய் ஜூஸ் குடிக்கிறப்ப அவங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக தூக்கம் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய நல்லபடியாக இருக்கும். ஸோ இது வந்து டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம என்ன மற்ற காலையில் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வந்து லஞ்சோ டின்னரோ மற்றதெல்லாம் எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் நல்லா இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து நமக்கு ஃபேட்டை பர்ன் பண்ணி நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் வந்து நான் அடுத்த நாள் வந்து இந்த சுரக்காய் ஜூஸ் வந்து குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த நாள் நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலான் ஜூஸ். ஸோ வாட்டர் மெலான் பார்த்திங்கன்னா நோ ஃபேட், நோ கொலஸ்ட்ரால், ரொம்ப லெஸ் கேலரிஸ் தான் இருக்குது. 90% வாட்டர் தான் இருக்குது. நிறைய அமினோ ஆசிட்ஸ் அதுலேயும் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஜூஸ் ஆல்சோ. ஸோ இதுவும் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நாள் நம்ம என்ன ஜூஸ் குடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ஜூஸ். வந்து மாதுளம்பழம், ஒரு மாதுளம்பழ விதைகள் வச்சுருக்கேன் நான். அதில் கேரட், பீட்ரூட், ஆப்பிள் இந்த 3 பழத்தையும் நம்ம சேர்த்து ஜூஸ் போட போகிறோம். ஸோ ஆப்பிளில் வந்து நிறைய வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, மாதுளம் பழத்துலேயும் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு வந்து அந்த இடுப்புக்கு பக்கத்தில் இருக்க சதைகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஃபேட்டெல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜூஸ் குடிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஃபேர்னஸ் கொடுக்கும், ஹேருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ இந்த ஜூஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் லாஸ் குடிக்கக்கூடிய இந்த ஜூஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடித்ததுக்கப்புறம் ஒரு 2 hours வரைக்கும் எதுவுமே வந்து சாப்பிடாதீங்க. ஸோ அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு ஜூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏபிசி ஜூஸ். இது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது வந்து நல்ல ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்காக மட்டும்தான் குடிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். வெயிட் லாஸும் சூப்பராக ஆகுங்க. ஏன்னா இதில் வந்து பீட்ரூட் போடுறோம் இல்லையா, அந்த பீட்ரூட் வந்து பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேரட், பீட்ரூட், ஆப்பிள் அது 3 காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 7 days 7 ஜூஸஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜூஸில் இருந்து. ஃபஸ்ட்டு நம்ம திருப்பிலாம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி திருப்பி ஃபஸ்ட்டு ஜூஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 7 ஜூஸ் குடிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆயிலி ஃபுட்டே எடுத்துக்காதீங்க. வெளியில் அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் வேறு எந்த எக்ஸசைஸ் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டயட்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை.
ஆனால் கண்டிப்பாக வீட்டு ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடணும். நம்ம வீட்டில் வந்து என்ன ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறோமோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ இது மாதிரி செய்கிறப்ப வந்து 30 டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 கிலோஸ் வரைக்கும் ஈஸியாக வந்து குறையிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ யார் யார் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை வந்து எடுத்துக்கிறீங்க, என்னென்ன ஜூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இனிமேல் நம்ம சேனல் நிறைய வந்து வெயிட் லாஸ் ரெசிபீஸும் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜூஸஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக வெயிட் குறைக்கணும், அதே சமயம் நம்ம ஃபிட்டாகவும் இருக்கணும், நம்மளுடைய ஃபேர்னஸும் வந்து குறையக்கூடாது, ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அதே சமயம் அழகாகவும் இருக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து நிறைய ஹோம் ரெமடிஸ், டிஐவைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.